மாநில உரிமை காக்க நாடாளுமன்றத்தில் முழக்கம் எழுப்பப்பட இருக்கிறது. மாநில உரிமை, நிதி உரிமை காக்க நாடாளுமன்றத்தில் முழக்கம் எழுப்ப வேண்டும் என்றும் சென்னை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 10 ஆண்டுகளாக ஒன்றிய பாஜக அரசால் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதாக திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தமிழ்நாட்டிற்காக மிகப்பெரிய திட்டம் என ஒன்று கூட செயல்படுத்தப்படவில்லை என்றும் திமுக கண்டனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கப்பட்ட ரயில்வே திட்டங்களுக்கு கூட நிதி ஒதுக்கப்படாத நிலை உள்ளதாகவும் திமுக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஆக ஒன்றிய பாஜக அரசின் அநீதியான செயல்பாடுகள் குறித்து நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் குரல் எழுப்ப வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி அனைவருக்கும் சொல்ல தேவையில்லை என்றும் திமுக தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் திமுகவினுடைய மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய கூட்டமானது முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதே போல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை நிகழ்த்தியிருக்கிறார். அதில் குறிப்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் மாநில உரிமை மற்றும் நிதி உரிமையை காக்குவதற்கு நாடாளுமன்றத்தில் நாம் முழங்க வேண்டும் என்ற முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து பாஜக அரசிற்கு தமிழகத்தில் நிலவக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான நிதி பங்களிப்பு செய்யப்பட வேண்டும். ஆனால் பாஜக அரசு அதை செய்யாமல் இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு மட்டுமே புயல், வெள்ளம் ஆகிய இரு பேரிடர்களை தமிழ்நாடு சந்தித்த பொழுது 37,907 கோடி ரூபாய் அளவிற்கு பேரிடர் நிதி கேட்டதற்கு வெறும் 276 கோடி ரூபாய் மட்டுமே யானை பசிக்கு சோளப்பொறி போல கொடுத்திருக்கிறது என்பதின் தீர்மானத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதுபோன்று பல்வேறு ஒவ்வொரு ஆண்டும் நிதியாண்டின் பொழுதும் கூட அரசு கோரியிருக்கக்கூடிய தொகைகள் வழங்கப்படாமலே இருந்து கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதோடு ஜிஎஸ்டியால் மாநிலங்களின் வருவாய் குறைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒன்றிய அரசு மட்டும் தன் வருவாயை பெருக்கிக் கொள்வதற்கு செஸ் மற்றும் சர்சார்ஜ் வரிகளை விரித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் ஒன்றிய அரசுடைய செஸ் மற்றும் சர்சார்ஜினுடைய மூலமாக 2022-23 மட்டும் 5.1 லட்சம் கோடி ரூபாய் மாநிலங்களுக்கு பங்கீடு செய்திருந்தால் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 20,800 கோடி ரூபாய் அளவிற்கு கிடைத்திருக்கும். ஆனால் ஒன்றிய அரசு அது மாநிலத்திற்கு வழங்காமல் இருந்து கொண்டிருக்கிறது. இதே போன்று பல்வேறு திட்டங்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதியும் ஒதுக்கப்படாமல் இருக்கிறது. ஆகவே இவ்வாறு தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கப்பட்ட ரயில்வே திட்டங்களுக்கு கூட நிதி ஒதுக்கப்படாத நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இவை எல்லாத்தையும் முன்வைத்து நாடாளுமன்றத்தில் நாம் பேச வேண்டும் என்பதற்கான தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதோடு மட்டுமல்லாமல் சிறுபான்மையினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் வக்ஃப் வாரிய திருத்த சட்டம், பாராளுமன்ற ஜனநாயக கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் எழுப்புவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றன. மேலும் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று மக்கள் அரசியல் சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு எதிராக திமுகவினுடைய உயர்நிலை செயல்திட்ட குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த 6 தீர்மானம் தொடர்பான மிக முக்கியமான தீர்மானங்கள் அனைத்தும் முன்வைக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் பாஜக அரசினுடைய பாசிச தன்மைக்கு எதிராகவும் இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை உறுதியாக எடுப்போம் என இந்த கூட்டம் உறுதியளிக்கிறது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் இந்த கூட்டத்தில் உரை நிகழ்த்தி இருக்கிறார். அதில் நம்முடைய கொள்கையில் நாம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறோம் என்று இந்தியா கூட்டணி உறுப்பினருடன் சேர்ந்து நாடாளுமன்றத்தில் பேசுங்கள், நாம் தீர்மானத்தில் சொல்லியிருக்கும் கருத்துக்களை பற்றியும் தொகுதி சம்பந்தப்பட்ட விவரங்களையும் பேசுங்கள் என்ற அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறார். மேலும் 2024 ஆண்டு தேர்தல் எவ்வளவு முக்கியமானதோ அதை விட பல மடங்கு முக்கியமானது வர இருக்கும் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல். தேர்தலில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முழுமையான பங்களிப்பை கொடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியிருக்கிறார். எம்எல்ஏ, எம்பி பதவிகளை விட கட்சியினுடைய முக்கியமான பதவி என்றால் அது மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புதான் என்றும் அவர்கள் உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தொகுதி பார்வையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் முழுமையாக செயல்பட வேண்டும், ஒரு தொகுதியை கூட இழக்கக்கூடாது என்ற இலக்கு வைத்து செல்ல வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். மாநில உரிமைக்காக தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கைகளாக தொகுதி மக்களுடைய தேவைகளுக்காக உங்கள் நாடாளுமன்ற பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்துங்கள், உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கூட்டத்தின் பொழுது முதல் முக்கியமாக வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.